ஆந்திர மாநிலம் திருப்பதியில் அமைந்துள்ள ஏழுமலையான் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுவில் சேர்க்கும் நெய்யில் மாட்டுக் கொழுப்பு, மீன் எண்ணெய், பன்றிக் கொழுப்பு போன்றவை கலக்கப்பட்டதாக சில தினங்களுக்கு முன்பு பரபரப்பு தகவலை வெளியிட்டார் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. கடந்த ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சியின் போது இத்தகைய தவறுகள் நடந்ததாக அவர் கூறிய தகவல் உலகம் முழுவதும் இருக்கும் ஏழுமலையானின் பக்தர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சி தொடங்கி சினிமா பிரபலங்கள் வரை பலரும் கருத்து தெரிவித்த நிலையில் இணையத்தில் மீம்ஸுகளும் பலம் வந்தன. தொடர்ந்து லட்டு விவகாரம் குறித்து யூடியூபர்கள் கோபி சுதாகர் தங்களது பரிதாபங்கள் சேனலில் வீடியோ ஒன்றை பதிவிட அதனை சில நிமிடங்களிலேயே லட்சக்கணக்கானோர் பார்த்தனர். இதற்கிடையே வீடியோ திடீரென நீக்கப்பட்டு பரிதாபங்களின் எக்ஸ் கணக்கிலும் விளக்கமளிக்கப்பட்டது. இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்த உருவாக்கப்படவில்லை. அதையும் மீறி சிலர் மனம் புண்பட்டிருந்தால் அதற்கு வருத்தம் தெரிவித்து வீடியோவை நீக்கியுள்ளோம் என்று கூறியது பரிதாபங்கள் தரப்பு. இந்த விவகாரத்தில் கோபி சுதாகர் மீது தமிழக பாஜக நிர்வாகிகள் திருப்பதி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நிலையில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜாவிடம் மன்னிப்பு கேட்டனர் கோபி சுதாகர். இதனால் புகார் வாபஸ் பெறப்பட்டதாக பாஜக அறிவித்த போதிலும் இந்த விவகாரத்தில் யூடியூபர்ஸ் கோபி சுதாகரை பாஜகவினர் தொடர்ந்து மிரட்டுவதாக யூடியூபர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஏ2டி நந்தாவில் தொடங்கி மிஸ்டர் ஜிகே வரை 35 யூடியூபர்கள் கையொப்பமிட்டு பாஜகவுக்கு கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அந்த அறிக்கையில் இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள கருத்து சுதந்திர உரிமையை காலில் போட்டு மிதிக்கும் வகையில் கோபி சுதாகருக்கு எதிராக மிரட்டல் விடுத்து வரும் பாஜகவை சேர்ந்த தலைவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். கோபி சுதாகர் மட்டுமல்லாமல் அவர்களை சார்ந்தவர்களும் சமூக வலைதளங்களில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதுடன் அவர்களின் தொழிலை முடக்கும் வகையிலும் பாஜக மற்றும் அதன் ஆதரவாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர். கோபி சுதாகர் மற்றும் அவர்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும். அத்துடன் அவர்களுடைய தொழில் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும். இது பரிதாபங்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கருத்து சுதந்திரத்திற்கும் எதிரானது. எனவே கருத்துரிமையை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு அழுத்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பரிதாபங்கள் யூடியூப் சேனல் வெளியிட்ட திருப்பதி லட்டு குறித்த வீடியோ மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளனர். முன்னதாக கோபி சுதாகர் வெளியிட்ட அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது.